ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்கள் வழியாக நம்ம நடத்த போகிறார். நான் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன்னா ஒன்று கூட எனக்கு கிடைக்கவே இல்லையே. ஆனால் ஒரு சிலர் ஜெபித்த உடனே அவர்களுக்கு பதில் கிடைத்து விடுகிறதே, எனக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே, நான் எந்த பாவம் செய்யலப்பா, உடைய சமூகத்தையே இருக்க பிடித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு பதில் தர மாட்டிங்களா? இந்த காரியத்தை நீங்கள் நடத்தி தர மாட்டிங்களா? உங்களுடைய முகத்தையே பார்க்கிறேனே ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டிங்களா? எனக்கு உதவி செய்ய மாட்டிங்களான்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ எதை விரும்பி கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். நீ எதை விரும்பி கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்ளும்படியான காலத்திற்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறாய். ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அவர் மனமாற மனுஷன் அல்ல, ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நீங்கள் எதை தேவனுடைய சமூகத்தில் விரும்பி கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. வாசிக்கிறேன், கேளுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதை விரும்பி தேவனுடைய சமூகத்திலே போராடி ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியம் இந்த நாளிலே நடக்க போகிறது. ஏன்னா நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நீதிமானாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தள்ளி விடுவாரா? அவர் தள்ளி விடவே மாட்டார். நீங்கள் கேட்கும்போது அது நிச்சயமாய் அவர் கொடுப்பார். ஏன்னா நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறபடியினாலே, அவர் பட்சபாதம் பார்க்காதவராக இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு என்று சொன்னவர் இந்த நாளில் நீங்கள் விரும்புகிற காரியத்திற்கு ஒரு முடிவை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார். ஏன்னா நீங்கள் விரும்புகிறத அவர் உடனடியாக செய்ய போகிறார். இது எப்படி நடந்துச்சு, இது என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை வழி நடத்த போகிறார். ஏன்னா நீங்கள் புலம்பி தவித்த காரியங்கள், அழுது புலம்பின காரியங்கள், சஞ்சலத்தோடு வேதனையோடு குமுறுகிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து தேவன் இந்த நாளிலே விடுதலை கொடுத்து நீங்கள் விரும்புகிற காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். எதெல்லாம் உங்களுக்கு தடையாய் காணப்பட்டதோ அந்த தடைகளெல்லாம் இன்றைக்கு தகர்க்கப்பட்டதாக, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நீங்கள் விரும்பினதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தினால், உங்களுடைய அன்பினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நினைக்கிறதுக்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிறவர். இந்த நாளில் மேலான காரியங்களை செய்து நீர் கனப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.